ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக்ஸல் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த டேட்டாஸ்க்கு வந்து டேபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக எக்ஸல்லே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து Alt+N+T அப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா Ctrl+T ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேனுவலாக பண்ணுறதா இருந்தாக்க இன்சர்ட் அப்படிங்கிறதுல டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Alt+N+T கொடுத்தாலும் இந்த ஸ்க்ரீன் தான் வரும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் Ctrl+T கொடுத்தாலும் இந்த ஸ்க்ரீன் தான் வரும். நம்ம மேனுவலாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இன்செர்ட்டில் டேபிள் இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேபிள் வந்து டிஃப்ரெண்ட் கலரில் க்ரியேட் ஆகிடுச்சு. மோர் கலர் நமக்கு வேணும், மோர் டிசைனில் வேணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சிட்ருக்க டேபிளில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த டேபிளை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டேபிள் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா செலக்ட் ஆகிரும். இப்போ ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து இமிடியட்டாக வந்து நம்மளோட டேட்டாஸ்க்கு வந்து டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபர்தராக நம்ம மேற்கொண்டு ஏதாச்சும் ஒரு லைன் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்டி லெவலில் வந்து அந்த டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஷார்ட்கட். இந்த ஆப்ஷனை உங்களோட ரெகுலர் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு எக்ஸல் அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.